சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கியது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலை வரவேற்ற திமுக மற்றும் பாஜகவினர் மாறி மாறி கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது குறித்தான அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மீரான், கூடுதல் விவரம். வணக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் செல்கின்ற வந்தே பாரத் ரயில் சேவையானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்களால் அந்த காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கப்பட்டது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அந்த வந்தே பாரத் ரயிலானது எழும்பூரிலிருந்து தாம்பரம் வந்து கொண்டிருந்தது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் அந்த வந்தே பாரத் ரயிலை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை ரயில்வே நிர்வாகத்தினர் செய்திருந்தார்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் இதற்கான விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற MP TR பாலு, தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா, அதேபோல் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, மண்டல தலைவர்கள் காமராஜ், இந்திரன், ஜோசப் அண்ணாதுரை, கருணாநிதி உட்பட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அந்த மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியன் தலைமையில் ஏராளமான பாஜக நிர்வாகிகளும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த விழா சென்னை எழும்பூரிலிருந்து வந்தே பாரத் ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வரும் பொழுது பாஜக மற்றும் திமுக கட்சியினர் இருவரும் மாறி மாறி கோஷங்கள் எழுப்பியதால் அங்கு வந்து பரபரப்பு ஏற்பட்டது. பாஜகவினர் பாரத் மாதா கி ஜெய், பிரதமர் மோடி வாழ்க என கோஷம் எழுப்பிய போது திமுகவினர் எதிர்கோஷத்தை எழுப்பினார்கள். அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் வாழ்க என்று பாஜக கோஷம் எழுப்புவது, திமுகவினர் பிரதமர் ஒழிக என்று கோஷம் எழுப்பியதால் அந்த விழாவில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீண்ட நேரமாக இரு தரப்பினரும் மாறி மாறி கோஷம் எழுப்பிய பிறகு அதன் பிறகு அந்த கோஷத்தை விட்ட ரயில் கிளம்பும் போது அந்த கோஷத்தை நிறுத்தினார்கள். இதனால் அந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில வந்து மேடையில் TR பாலு MP கொடியசைத்து அந்த வந்தே பாரத் ரயிலை சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்கின்ற அந்த ரயிலை வந்து வழி அனுப்பி வைத்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.